வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் கபாப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கபாப் அப்படின்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பெருசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி கபாப் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் ஒரு 2லேருந்து 3 சிக்கன் பிரெஸ்ட்டு நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம் இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா டிக்காலாவும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிக்காலால் தான் சேர்க்குறோம், அதனால் பச்சை மிளகாய் தேவை கிடையாது. இதுவே நல்லா காரமாக இருக்கும். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இந்த சின்னமன் பவுடர் கிடைக்கல அப்படின்னா இதை நீங்கள் நல்லா வீட்லேயே நல்லா ஃபைனாக கூட அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய புதினா சேர்த்துக்கிறேன். அடுத்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஒரு 20லேருந்து 25 முந்திரியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கடைசியாக நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த சிக்கனை எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அழகாக ஒரு பேட்டி ஷேப்புக்கு இதை பிடிச்சிக்கலாம். இதே இந்த மாதிரி பேட்டி ஷேப்புக்கு பிடித்ததன் பிறகு எடுத்து பேனில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் அழகாக பேட்டியுமே பிடிச்சிக்கலாம். நம்ம மின்ஸ் சிக்கனை பேட்டி மாதிரி பிடித்து அதை அழகாக இந்த பேனில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை டோட்டலாக நம்ம 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 மினிட் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே மறுபக்கம் திருப்பி விடுறேன். இப்போ நம்ம சிக்கன் கபாப் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் கபாப் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.